மணி நிமிர்ந்து நிற்கும் உங்கள் RTV தமிழ். வணக்கம் நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக, நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். இனி வரும் காலங்களில் தரமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நாங்கள் தரவிருக்கின்றோம் என்பதை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பித்து வைப்பதற்காக ஒரு வைத்தியரை தான் நாங்கள் இன்று சந்திக்க இருக்கின்றோம். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த 33 வருட காலமாக இலங்கையில் பல மருத்துவமனைகளில் பணியாற்றிய அனுபவம் இவருக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஆன்மீகத்திலும் 25 வருட காலமாக சேவை செய்து வந்து கொண்டிருக்கின்றார். டாக்டர் மலர் செல்வி அவர்களை தான் நாங்கள் இன்று சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நன்றாக இருக்கிறேன். நீங்கள் ஒரு வைத்தியராக இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும் போது எப்படி இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்தது? 2 வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், சுய மாற்றம், எனக்குள்ளே ஏற்பட்ட சுய மாற்றமும் சுய சக்தியூட்டலும் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், ஆரம்ப காலத்திலே, என்னுடைய குழந்தை பருவத்திலே எனக்குள்ளே நிறைய கேள்விகள் இருந்தது. இந்த உலகத்திலே ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள், ஏன் மக்கள் இவ்வளவு துன்பப்படுத்துகிறார்கள் என்ற கேள்விகள் இருந்தது. அத்தோடு கவலை, பயம், வெறுப்பு, கோபம் போன்ற இப்படியான உணர்வுகளும் எனக்குள்ளே இருந்தது. அது நான் வளர வளர என்னுடனே தொடர்ந்து அதுவும் வளர்ந்து கொண்டு வந்தது. இதனால் எனக்கும் மற்றவர்களுக்கும் நான் நிறைய துன்பத்தை கொடுத்தேன். நான் மாற வேண்டும் என்று எனக்குள்ளே ஆசை இருந்தது. நான் பல வழிகளிலே முயற்சி செய்தேன். பகவத்கீதை வாசிப்பேன், காந்திஜியின் சத்திய சோதனை வாசிப்பேன், ஸ்ரீராமஜெயம் எழுதுவேன், கடவுள் பக்தி இருந்தது, கோவிலுக்கு போவேன், விரதம் இருப்பேன், இவன் கவுன்சிலிங் கூட சென்றேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு நிரந்தரமான மாற்றத்தை நான் அனுபவம் செய்யவில்லை. அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த தியான நிலையத்தின் அறிமுகம் எனக்கு திடீரென்று கிடைத்தது. அங்கு சென்று நான் சில அவர்கள் அந்த பாடங்கள் பேசிக் கோர்ஸ் கொடுத்தார்கள். அதிலே வாழ்க்கையை பற்றிய சில உண்மைகளை மிக தெளிவாக கூறினார்கள். இதன் அடிப்படையில் நான் தியானம் செய்ய ஆரம்பித்த போது எனக்கு கிடைத்த அனுபவம், வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம் என்று சொல்லக்கூடலாம். அது ஆரம்ப காலத்திலே நடந்த சம்பவம். நான் தியானம் செய்யும் பொழுது எனக்கு ஒரு 2-3 முறை அவ்வாறு இந்த உலகத்திலேயே நாங்கள் எந்த மூலைக்கு சென்றாலுமே கிடைக்காத ஒரு தெய்வீக அனுபவம் எனக்கு கிடைத்தது. அதாவது கடவுளுடைய அன்பும் அவருடைய சக்தியையும் நான் அனுபவம் செய்தேன். அது என்னுடைய மனதிலே இருந்த அந்த எதிர்மறையான எண்ணங்கள், ஞாபகங்கள் எல்லாவற்றையும் ஒரு குணப்படுத்துகின்ற சக்தியாக இருந்தது. இதுதான் என்னை இந்த ஆன்மீக பாதையிலே இழுத்து வந்தது. இன்று வரை நான் நிலைத்திருப்பதற்கு காரணம் அன்று கிடைத்த அந்த அதிசயமான தெய்வீகமான அனுபவம் என்று கூட சொல்றேன். அடுத்த கேள்வியாக, அந்த சுயமாற்றம், சுய சக்தி ஊட்டலை பற்றி கதைத்தீர்கள். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக கதைக்கலாம். ஆமா, ஒரு நாளிலே மனதிலே பல வகையான எண்ணங்களை நாங்கள் உருவாக்குகின்றோம். இப்ப எண்ணங்களை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, எண்ணங்களால் அதாவது ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் என்று சொல்வார்கள். ஆகவே நாங்கள் எண்ணங்களை சரியான முறையிலே சிந்திக்கும் பொழுதுதான் எங்களுக்கே மாற்றத்தை கொண்டு வர முடியும். நாங்கள் பொதுவாக பார்ப்போம், எதிர்மறையான எண்ணங்கள், சாதகமான எண்ணங்கள் என்பதை பார்ப்போம். இப்ப எதிர்மறையான எண்ணத்துக்கு ஒரு உதாரணம் நான் சொல்ல போனால், நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போக வெளிக்கின்றோம். வெளியிலே போகும் பொழுது பாதையிலே டிராபிக்லே மாட்டிக்கொள்கின்றோம். அப்பொழுது எங்களுக்குள்ளே உடனடியாக என்ன வரும்? பதட்டம், மனதிலே பதட்டம் வரும். நாங்கள் அமைதியை இழப்போம், டென்ஷன் ஆகுவோம். அந்த நேரத்திலே என்னால் அந்த சூழலை கட்டுப்படுத்த முடியுமா? இல்லையா? எதை கட்டுப்படுத்த முடியும்? என்னுடைய உணர்வுகளைத்தான் கட்டுப்படுத்த முடியும். அந்த நேரத்திலே நான் அமைதியாக இருந்தேன், தைரியத்துடன் இருந்தேன். இல்லை, நான் சரியாக அந்த நேரத்திற்கு சேருவேன் என்று என்னை ஆற்றப்படுத்தி அவ்வாறு என்னை மாற்றக்கூடிய ஒரு சக்தியை எங்களுக்குள்ளே கொண்டு வருவதற்கு இந்த ராஜயோகம் உதவும். அதே போன்று வேறுபட்ட எண்ணங்கள், அதாவது பலவீனமான எண்ணங்கள்,
வீணான எண்ணங்கள். வீணான எண்ணங்கள் என்று சொன்னால் வேஸ்ட் தாட்ஸ் சொல்லுவோம். வேஸ்ட் என்று சொன்னால் அது குப்பை, அதாவது குப்பையிலே போட வேண்டிய எண்ணங்கள். ஆனால் நாங்கள் அதுதான் எங்கள் மனதை பாரம்பரியப்படுகிறது. வேஸ்ட் தாட்ஸ் என்று சொல்லும்போது அது கடந்த கால நினைவுகளாக இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயமாக இருக்கலாம். அதே போன்று பலவீனமான எண்ணங்கள் சொன்னால் என்னால் முடியாது என்று நினைப்பது, பயம், அதாவது தாழ்வு மனப்பான்மையின் அடிப்படையில் உருவாக்குகின்ற எண்ணங்கள். இவ்வாறு பல வகையான எண்ணங்களை நாங்கள் உருவாக்குகின்றோம். இந்த பலவீனமான எண்ணங்கள், வீணான எண்ணங்கள் இங்கு விடுபடுவதற்கு இங்கே எங்களுக்கு சுயமரியாதை கருத்துகள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. அதாவது பவர்ஃபுல் தாட்ஸ், சக்தி வாய்ந்த எண்ணங்கள், என்னை பற்றிய சக்தி வாய்ந்த எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் என்ன செய்யும்? என்னையும் மற்றவர்களையும் மேலே உயர்த்துகிறோம். அதாவது ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நான் என்னை பற்றி சக்தி வாய்ந்த எண்ணங்களை உருவாக்கும் பொழுது நான் பலவீனமான எண்ணங்களில் இருந்து விடுபட முடியும். இந்த பலவீனமான எண்ணங்களில் விடுபடுவதற்கு என்னுடைய ஆற்றல்கள், அதாவது நான் சுயமரியாதையில் இருக்கும் பொழுது எனக்குள்ளே இருக்கின்ற ஆற்றல்களை என்னால் வெளிக்கொண்டு வர முடியும். அதற்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலையும் கூட இந்த தியான நிலையங்களில் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இதனால் நாங்கள் இதுவரையும் எங்களால் முடியாது என்று நினைத்த செயல்களை கூட எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்றுதான் இன்னும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மேலாக மாற்ற வேண்டும் சொன்னால் அதற்குரிய எண்ணங்கள் தூய்மையான மேன்மையான எண்ணங்கள். அது இந்த ராஜயோக கல்வியின் அடிப்படை, தூய்மையும் மேன்மையான எண்ணங்கள். இவ்வாறு எங்களை ஒரு கீழான ஒரு நிலையிலிருந்து எதுவுமே நான் ஒரு பிரயோசனம் இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒருவரை மேலான ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய இந்த ராஜயோக ஞானம் எல்லோருக்கும் நன்மை கைகூடியது. இப்போது பார்த்தால் பொதுவாக அந்த பாசிட்டிவ் திங்கிங் என்ற ஒன்று எல்லோராலும் பேசப்படுகின்றது. அதை பற்றி அதாவது அதற்கும் நீங்கள் செய்யும் இந்த ராஜயோகத்திற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை எப்படி சொல்றது? ஆமா, நிச்சயமாக வேறுபாடுகள் உள்ளன. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜயோக தியானத்திலே நாங்கள் முதலில் சுயத்தை பற்றிய புரிந்துணர்வு, அதாவது செல்ஃப் ரியலைசேஷன், அதன் அடிப்படையில் சுயத்தை பற்றிய விழிப்புணர்வின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுகின்றோம். அதாவது இப்பொழுது எனக்கு தெரியும், ஆத்மாவாக்கிய நான் தான் மனம் மூலமாக எண்ணங்களை உருவாக்குகின்றேன். இது எனக்கு ஒரு சக்தி வாய்ந்த விழிப்புணர்வை கொடுக்கின்றது. நாங்கள் பார்த்தோம் புறசூழல், அகசூழல். புறசூழலிலே என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தாலும் நான் புற சூழல்களினால் கட்டுப்பாட்டை, அதாவது அதனுடைய ஆதிக்கத்திற்குள் வராமல் ஆத்மாவாகிய நான் என்னை ஆளுபவனாக வருகின்றேன். அதாவது ராஜ யோகா என்று சொல்லும்போது ராஜா சொன்னால் ஆள்பவர், அதாவது நான் முதலில் என்னை ஆள்பவனாக வருகின்றேன். அதனால் எனக்குள்ளே என்னுடைய புலனங்களினால் வருகின்ற செய்திகளை கட்டுப்படுகின்ற சக்தி, என்னுடைய மனப்புத்தியை ஆழ்கின்ற சக்தி, இவ்வாறான சக்திகளை நான் வளர்த்துக் கொள்ள முடியும். அத்தோடு நான் எந்த ஒரு புற சூழல் எப்படி இருந்தாலும் எனக்கு சாய்ஸ் இருக்குது. அதாவது நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதாவது பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணணுமா அல்லது நெகட்டிவா ரியாக்ட் பண்ணணுமா என்பது என்னுடைய சாய்ஸ். நான் ஆழ்பவனாக வரும் பொழுது நான் சாதகமாக சிந்தித்து சாதகமாக செயல்படுவதனால் எனக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருகின்றேன். அடுத்ததாக எனக்கு அது கஷ்டமாக இருந்தால் அதற்கு மேலாக இருப்பவர், எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிற இறைவன், அவரையும் நாங்கள் அனைவருக்கும் மேலானவரை ராஜா என்று சொல்லலாம். அவருடன் நான் தொடர்பை ஏற்படுத்துவதனால் நான் மேலும் சக்தியை பெற முடியும். அது அடுத்த வித்தியாசம். அடுத்தது நாளாந்த எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும், எவ்வாறு வார்த்தைகளை பேச வேண்டும், எவ்வாறு செயற்பட வேண்டும், எல்லாமே எங்களுக்கு இந்த ஆன்மீக கல்வியிலே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அந்த எண்ணங்களின் வேறுபாடுகள், அதனுடைய தாக்கங்களை பற்றிய விளக்கங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. அதில் கவனம் செலுத்துவதன் மூலமும் எங்களுக்குள் மாற்றதாக பார்த்தால் இப்போது இது நீங்கள் கூறினீர்கள், ஆத்மா தான் எண்ணங்களை உருவாக்குகின்றது என்று கற்றுக்கொள்கிறீர்கள். இந்த எண்ணங்களுக்கும் சுய சக்தி ஊட்டலுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? நிச்சயமாக
நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்கின்ற இந்த உலகத்திலே எங்களை சுற்றி 2 சூழல் உள்ளது. அதாவது அகசூழல், அதாவது இன வேர்ல்டுன்னு சொல்லலாம். அடுத்தது புறசூழல், அவுட்டர் வேர்ல்டு. இந்த 2 உலகத்தையும் நாங்கள் பார்க்கும் பொழுது வெளி உலகம், நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வெளி உலகம் மிகவும் ஒரு பிரஷர் நிறைந்ததாக, நிறைய பிரச்சனைகள் நிறைந்தது, பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் எங்களுக்குள்ளே உள்ள உலகம் சக்தி அற்று இருக்கின்றது. இதுதான் காரணம். நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொள்ள முடியாமல் இருப்பதனால்தான் நாங்கள் சொல்கின்றோம். சிறு குழந்தைகளும் இன்று மன அழுத்தத்தில் இருப்பதாக கூறுகின்றோம். இளைஞர்களும் சொல்கின்றார்கள், எனக்கு டிப்ரெஷனாக இருக்கின்றது, ஆங்ஸைட்டியாக இருக்கின்றது என்று பலவிதமான மென்டல் இஷ்யூஸ் இப்போது இருக்கின்றது. இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் எங்களுடைய மனம் உலகத்திலே நாங்கள் பார்க்கின்ற, எங்களை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் எங்களுடைய 5 புலரங்கங்களின் ஊடாக அந்த செய்தி அனைத்தையும் மனதுக்குள்ளே எடுத்துக்கொள்கின்றது. அதன் பிறகு அது ஆழ்மனதிலையும் படிக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிந்துணர்வுடன் வாழ்கின்றோம். எதிர்மறையான உணர்வுகளும் எதிர்மறையான சிந்தனைகளும் எங்களுடைய சந்தோஷத்தை இழக்க செய்கின்றது, நிம்மதியை இழக்க செய்கின்றது. இதனால் நாங்கள் சொல்கின்றோம், எனக்கு மன நிம்மதி இல்லை, மனம் நன்றாக இல்லை, மன அழுத்தமாக இருக்கின்றது என்று மனதை பற்றி பல்வேறு வார்த்தைகளை பேசுகின்றோம். ஆகவே இந்த மனம் என்ன, மனம் எப்படிப்பட்டது, இது எங்கே இருக்கின்றது, இதுதான் நாங்கள் சுய சக்தி ஊட்டலுக்கு முதலில் அறியக்கூடிய முக்கியமான விஷயம். சோ மனம் என்பது, நான் இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். மனம் என்ன செய்யலாம், இந்த இடத்தை விட்டு எனக்கு விரும்பிய இடத்துக்கு செல்லலாம், விரும்பியவரை பற்றி சிந்திக்கலாம், அல்லது கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கலாம். அதாவது மனம் காலத்துக்கும் தூரத்துக்கும் அப்பால் செல்லக்கூடிய ஒரு சக்தி வடிவம் என்று சொல்லுவோம். ஆகவே இந்த மனம் எங்கே இருக்கின்றது, மனம் ஆத்மாவின் ஒரு பாகம். அதாவது எங்களுக்குள்ளே இந்த உடல் வெளியிலே பார்த்து 5 புலன்களுடன் உள்ளுக்குள்ளே நிறைய தொகுதிகளுடன் உடல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆத்மா என்பது ஒரு சக்தி வடிவம். உதாரணத்துக்கு சக்தி வடிவம் என்று சொல்லுவோம் என்றால் மின்சாரம் ஒரு சக்தி வடிவம். அதை கண்ணால் எங்களால் பார்க்க முடியாது. ஆனால் மின்சாரம் சம்பித்தால் எல்லா செயற்பாடுகளும் சம்பிக்கும். அதே போன்றுதான் ஆத்மா ஒரு சக்தி வடிவம். அது உடலை விடும் பொழுதோ நாங்கள் என்ன செய்கின்றோம், உடல் இயங்காது, உடலுக்கு எந்த பருமதியும் இல்லை, உடல் அழிந்து போகிறது. ஆனால் ஆத்மா அழியாது. ஆகவே சுய சக்தி ஊட்டலுக்கு முதலாவது படி என்னை பற்றிய புரிந்துணர்வு. நான் யார், நான் இந்த அழிகின்ற உடலா அல்லது அழியாத ஆத்மாவா? இந்த உண்மையை நான் புரிந்து கொள்ளும் பொழுது எனக்கு கிடைக்கின்ற நன்மை என்ன என்றால், ஆத்மாவின் உண்மையான குணங்கள் அமைதி, அன்பு, தூய்மை, சந்தோஷம், சக்தி. சோ இதை நான் புரிந்து கொள்ளும் பொழுது எனக்குள்ளே சுய சக்தி ஊட்டல் ஆரம்பிக்கின்றது. ஆனால் எங்களுக்குள்ளே உள்ள சவால் என்ன என்று சொன்னால், நான் உடம்பு என்று நினைத்து இவ்வளவு காலமும் நான் பழகி வைத்திருக்கின்ற பழக்கங்கள், உணவுகள், எண்ணங்கள் எல்லாமே சவாலாக வருகின்றது. இந்த 2 அதாவது எதிர்மறையான எண்ணங்கள், சாதகமான எண்ணங்கள். அதாவது நான் ஆத்மா என்று நினைக்கும் போது விளிமியங்களின் அடிப்படையில் சாதகமான எண்ணங்களை உருவாக்கி என்னை மாற்ற முயற்சிப்பதுதான் சுய சக்தி ஊட்டலின் முதல் படி என்று சொல்லலாம். இப்போது பார்த்தால் பொதுவாக இப்போது நாங்கள் வாழும் காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் போட்டிகள், பொறாமைகள், சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் போது நாங்கள் எங்களுடைய எண்ணம் மூலம் வெற்றி கொள்வது சாத்தியமா? நல்ல ஒரு கேள்வி. இது உண்மையில்லை, நீங்க கேட்டது சரிதான். என்னவென்றால், இப்போ நாங்கள் ஒரு சவாலான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பௌதிகமாக நாங்கள் எங்களை பல வழியில் தயார்படுத்த வேண்டும். அதாவது எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் உயர்த்துவதற்கு பல முயற்சிகளை எடுக்க வேண்டும், எங்கள் கல்வியை மேம்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும். பெண்களாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய சுய பாதுகாப்புக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அது எல்லாமே எங்களுக்கு தேவை. ஆனால் இங்கே நாங்கள் ஆன்மீகமாக எங்களை சக்தி ஊட்டப்பட்டோம்.
என்ன நடக்குது? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நான் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே என்னுடைய மனது ஆரோக்கியமாக இருக்கவில்லை. அதனால் நான் நிறைய துன்பங்களை அனுபவித்தேன். அதுக்கு பிறகு, அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும்போது உடல் கூட பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கின்றன. அதாவது எதிர்மறையான எண்ணங்களையே நாங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் பொழுதோ அது உடலிலே அந்த நரம்பு தொகுதியம், அகம் சுரக்கும் பகுதியும் ஸ்ட்ரெஸ் ஹோர்மோனை தான் சுரக்கும். இதனால் கூட பலருக்கு பல நோய்கள், பேட் கொலஸ்ட்ரால், ஹை பிபி, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவது, இப்படி பல பிரச்சனைகளை உடலும் கூட, உடல் ஆரோக்கியமும் கூட இழக்கப்படும். ஆனால் இந்த மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியம் இழக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுடைய உறவுகளிலே பிரச்சனைகள் வரும். ஆனால் நான் இந்த ஆன்மீக ஆரோக்கியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆன்மீகத்திலேயே நான் எவ்வளவு கவனம் செலுத்துகின்றேனோ அப்பொழுது என்னால் மற்ற எல்லா ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவதனால் நான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும், மற்றவர்களுக்கும் அதற்கு உதவி செய்ய முடியும். இப்ப நாங்கள் பொதுவாக பார்ப்போம், ஒரு நோய் வரும் பொழுது அந்த நோய் வருமுன் பாதுகாக்க வேண்டும் என்றுதான் சொல்லுவோம். prevention is better than cure சொல்லுவோம். அதே போலதான் இந்த ஆன்மீகத்திலும் நாங்கள் வருகின்ற சவால்களை எதிர்நோக்குவதற்கு எங்களுக்கு நிச்சயமாக நீண்ட கால பயிற்சி தேவை. ஒரு நாளிலே எங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அதற்கு நாங்கள் சாதாரணமாக செய்கின்ற ஒரு பயிற்சி, நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்தியாலும் எங்களுக்குள்ளே உள்முகமாக சென்று அமைதியாக இருந்து கடந்த ஒரு மணித்தியாலத்திலே என்னுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருந்தது, நான் சக்தி வாய்ந்த எண்ணங்களை உருவாக்கினேனா, எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கினேனா, எண்ணங்களை செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு உதாரணத்துக்கு நான் உங்களை சொல்ல போனால், ஆமை என்ன செய்யும்? ஆமை சென்று கொண்டிருக்கும், மிகவும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போய்கொண்டிருக்கும். ஆனால் பக்கத்திலே யார் வந்தாலும் என்ன செய்யும்? உள்ளுக்குள்ளே தன்னுடைய புலனங்கங்களை அடக்கி கொண்டு அமைதியாக இருக்கும். அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய பயிற்சி. அவ்வாறு செய்யும் பொழுது எங்களுக்குரிய எண்ண கட்டுப்பாடு வருவதனால் எண்ணங்களின் சக்தியை எங்களால் சிறவிக்க முடியும். எண்ணங்களின் வேகம் குறைவடையும் பொழுது மனதிலே புத்தி தெளிவான தீர்மானத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலையையும் வேறு தெரியக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடைக்கும். இப்ப ஆத்மா மனதாலும் புத்தியாலும் சரியான தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் கழித்துக் கொள்ள வேண்டுமா, அல்லது அதை எதிர்கொள்ள வேண்டுமா, எனக்கு எதிர்கொள்வதற்குரிய தைரியம் இருக்கின்றதா, அல்லது மற்றவர்களுடன் நான் ஒத்துழைக்க வேண்டுமா, இவ்வாறு எனக்குள்ளே இருக்கிற நற்குணங்களை என்னால் கொண்டு வர முடியும். இதைத்தான் நாங்கள் சக்தி உடல் சொல்கிறோம். அதாவது மனம் சரியான முறையில் சிந்தித்து சரியான தீர்மானம் எடுத்து அதனை நடைமுறைப்படுத்தும் போது நான் வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். இது சுயசக்தி ஊட்டலுக்கு மிக மிக அவசியமான ஒரு பயிற்சி, அல்லது இதைத்தான் நாங்கள் செய்கின்றோம் என்று கூட சொல்லலாம். நிச்சயமாக எல்லோருக்குமே பயனளிக்கும் விதமாகத்தான் உங்களுடைய பதில்கள் காணப்பட்டது. அதே போல இதற்கென்று தனிப்பட்ட ரீதியாக ஏதாவது பயிற்சியை நீங்கள் செய்கிறீர்கள்? ஆமா, எங்களை மாற்ற வேண்டும். நாங்கள் பழைய முறையை சிந்திப்பது, பேசுவது, செய்வது எல்லாம் மாற்ற வேண்டும். லேசான காரியம் இல்லை. அதற்கு நீண்ட நாள் பயிற்சி தேவை. அதிலே நாங்கள் நாளாந்த செய்வது ஒன்று அதிகாலை தியானம். அதாவது 4 மணி தியானம், அமிர்த வேலைன்னு சொல்லுவோம், அல்லது பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறார்கள். அந்த நேரத்திலேயே எங்களுடைய ஆழ்மனது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கு. எங்களை பற்றிய மேன்மையான தூய்மையான சக்தி வாய்ந்த எண்ணங்களை நாங்கள் அந்த நேரத்திலே நினைவு செய்கின்றது எங்களால் எங்களுக்குரிய மாற்றத்தை அனுபவம் செய்ய முடியும். அத்துடன் அந்த நேரத்திலே எங்களுடைய மூளையை சுரக்குகிற சுரப்புகள் எங்களுக்கு நாள் முழுக்க ஒரு சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கும். சோ அந்த தியானம் நாங்கள் தினமும் செய்வோம். அதே போன்று ஒவ்வொரு நாளும் காலையிலே ஆன்மீக வகுப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆன்மீக வகுப்பிலே எங்களுக்கு
கொடுக்கப்படுவது என்ன என்று சொன்னால், எங்களுடைய விழிப்புணர்வு நாள் முழுக்க எங்களுடைய விழிப்புணர்வு எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும், உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும், வார்த்தைகள், செயல்கள் எல்லாமே என்னையும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வதாகவும் அவர்களையும் ஈடேற்றி என்னையும் கூடிய அந்த வழிகாட்டுகள் கொடுக்கப்படுகின்றன. அதை நாங்கள் முழுக்க கவனம் கொடுப்போம். அதே போன்று எங்களுடைய உணவு, அதாவது மனம் போல்தான் எவ்வாறு எங்களுடைய உணவோ அதே போன்று எங்களுடைய மனம் என்று சொல்வார்கள். அதாவது நாங்கள் பார்த்தோம், மனம் ஆத்மாவிலே இருக்கின்றது, ஆத்மா உடலிலே இருக்கின்றது, உடலுக்கும் உயிருக்கும் தொடர்பு இருக்கின்றது. மனதிலே நாங்கள் உருவாக்குகின்ற எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையான இறைவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அவரிடமிருந்து சக்தியை பெற வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உணவு சாத்வீகமாக இருக்க வேண்டும். அதாவது தாவர உணவு இறைவனின் நினைவிலே சமைத்து அதை அவரின் நினைவிலே உண்ணும் கொண்டு எங்களுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அடுத்தது ஈவினிங், அதாவது பின்னேரம் எங்களுக்கு நேரம் இருந்தால் நாங்கள் ஈவினிங் தியானம் செய்யலாம். 7 மணி வரை தியானம் செய்வோம். அப்போது எங்களை பற்றிய நாளாந்தமாக நாங்கள் நாள் முழுக்க என்ன செய்வோம் என்று ஒரு சுய சோதனை மிக முக்கியமானது. அதாவது நான் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய உண்மையான அதாவது தூய ஆசைகள். நான் மாற வேண்டும், அதனால் நான் மற்றவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கும் பொழுதோ என்னால் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நிச்சயமாக நான் சுய சோதனை செய்து பார்க்க வேண்டும். நான் முழுக்க நான் என்ன செய்தேன், எப்படி நடந்து கொண்டேன், நான் எவ்வாறு என்னை மாற்ற வேண்டும், அந்த சுய சோதனை முக்கியம். அடுத்தது நாங்கள் தூங்க செல்லும் முன்பும், அதாவது டிவி பார்ப்பதோ அல்லது போன் பார்ப்பதோ அல்லது எங்களுடைய மனதை குழப்பக்கூடிய எந்த ஒரு கலந்துரையாடலில் ஈடுபடுவதோ எங்கள் மனதை பாதிக்கும். அமைதியாக இருந்து சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு நாங்கள் தூங்க செல்லும் பொழுது அந்த ஆழ்மனம் தூங்கும் நேரமும் ஆக்டிவாக இருக்கும்னு சொல்லுவார்கள். நாங்கள் எந்த மனோநிலையில தூங்க சொல்கின்றோமோ அதுதான் எங்கள் அதிகாலையில் எங்கள் எழும்புகிறது. அதே மனோநிலையிற்கு நாங்கள் எழும்புவோம். ஆகவே நாளாந்தம் இவ்வாறான செயற்பாடுகளிலே நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம். இதன் மூலமாக எங்களுக்குள்ள மேலும் மாற்றங்களை கொண்டு வர முடியும். அத்துடன் நான் உங்களுக்கு ஒரு அனுபவத்தையும் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது நான் கடந்து வந்த பாதையிலே நான் சொன்னேன், நான் ஆரம்பத்திலே எப்படி இருந்தேன் என்று. அதன் பிறகு எனக்குள்ளே மாற்றம் வரும் பொழுதோ என்னுடைய குடும்ப சூழலிலும் நிறைய மாற்றங்கள் வந்தது. குழந்தைகளிலே மாற்றம் வந்தது. அதே நேரம் நான் வேலை செய்கின்ற இடத்திலே மற்ற உறவுகளிலே உறவு மேம்பாட்டை நான் பார்த்தேன். எனக்குள்ளே சந்தோஷத்தையும் அமைதியையும் திருப்தியையும் என்னால் அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு எங்களுக்குள்ளே மாற்றம் வரும் பொழுதுதான் நாங்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கிறது. இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் விட்டது. நல்ல நல்ல தகவல்களை எங்களுக்கு பல வேலை பழுவுக்கும் மத்தியிலும் எங்களுடைய கலையகத்திற்கு நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்தமைக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மற்றும் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும்